இந்த மோட்டருக்கு நான் டைரக்டா கனெக்ஷன் குடுக்கும்போது, அது அதோட ஃபுல் ஸ்பீட்ல சுத்துது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17,500 ஆர்பிஎம் ஓகேங்களா? எனக்கு ஆனா இந்த மோட்டர கொஞ்சம் கம்மி ஸ்பீட்ல சுத்த வைக்கணும். அதுக்கு உள்ள தர கரண்ட்ட நான் கம்மி பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ்ல அத பண்ணக்கூடிய ஒரே பொருள் ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் அதுக்கு பேருக்கு ஏத்தாப்புல ஃப்ளோ ஆகுற கரண்ட்ட ரெசிஸ்ட் பண்ணி அனுப்பும். இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் 1 கிலோ ஓம் கெப்பாசிட்டி, செகண்ட் ரெசிஸ்டர் 10 கிலோ ஓம் கெப்பாசிட்டி ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டர் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ நீங்க அது மேல வரைஞ்சிருக்கிற அந்த கலர் லைன்ஸ வச்சு கூட நீங்க சொல்லலாம். இப்ப நான் அத 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியா கனெக்ஷன் ஏற்படுத்தும்போது, நீங்க நல்லாவே கவனிக்கலாம். அந்த மோட்டரோட ஸ்பீட் நல்லா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வந்து 1050 ஆர்பிஎம்ல தான் அந்த மோட்டார் சுத்திட்டு இருக்கு. ஸோ டைரக்ட்டாவே அந்த மோட்டார் ஸ்பீட் குறைஞ்சிருக்கு. இப்ப நான் இதுவே வந்து அந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியா அந்த மோட்டருக்கு கனெக்ஷன் குடுக்கும்போது, நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்பீட் இன்னும் 10 மடங்கு குறையும்னு சொல்லிட்டு. ஸோ 1050 இருந்த ஆர்பிஎம் வந்து இப்போ வெறும் 112 ஆர்பிஎம் தான் சுத்துது. ஏன்னா அந்த 2 ரெசிஸ்டர் நடுவுல 10 மடங்கு பவர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டரை விட செகண்ட் ரெசிஸ்டர் 10 மடங்கு கம்மியான கரண்ட் தான் உள்ள அலோவ் பண்ணும். ஸோ அதனால மோட்டரோட ஸ்பீடும் 10 மடங்கு குறைஞ்சிருச்சு. ஆனா இந்த மாரி மோட்டார் ஸ்பீட அதிகமாக்கவோ, குறைக்கிறதுக்கோ இந்த மாரி ரெசிஸ்டர மாத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு மெத்தட் ஓகேங்களா? இத சால்வ் பண்றதுக்கு தான் பொட்டென்ஷியோமீட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த பொட்டென்ஷியோமீட்டருக்குள்ள வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதாவது இதுல இருக்க டயல நம்ம அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்மளால 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸையும் உருவாக்க முடியும். டயல இன்னும் கொஞ்சம் அதிகமா திருகுனா 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸையும் உருவாக்க முடியும். ஸோ அந்த டயல திருப்புறதுக்கு ஏத்தாப்புல ரெசிஸ்டன்ஸ் அதிகமோ கம்மியோ ஆகும். இப்போ நான் கனெக்ஷன் இந்த பொட்டென்ஷியோமீட்டர் வழியா குடுக்கும்போது நீங்க கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் மோட்டரோட ஸ்பீடு வந்து குடுத்த உடனே ஃபுல் ஸ்பீட்ல ரன் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் அந்த பொட்டென்ஷியோமீட்டரோட டயல அட்ஜஸ்ட் பண்ணும்போதே நீங்க மோட்டார் ஸ்பீடு மாறுறத கவனிக்கலாம். இப்ப நான் டயல கொஞ்சம் அதிகமாக்குனேன்னா, ஸ்பீடு உடனே குறையும். ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா டயல ஏத்துறேன். ஏத்துன உடனே ஸ்பீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்பிஎம்க்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ வந்து அந்த பொட்டென்ஷியோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நான் டயல இது மாரி ஏத்தி இறக்குறதுனாலயே என்னுடைய மோட்டார் ஸ்பீட ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது போல ரியல் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டோட லிங்க்க நான் கீழ குடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க.